சார் வணக்கம் சார். பாருங்கள், என் பாடியை வந்து அந்த இடத்துல தொடையில் வந்து ஹீட் பண்ணுறானுங்க. ரெகுலராக என்னை இப்படி தான் சித்திரவதை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஸ்கின்னை விட்டு எடுத்தனோடனே அந்த டிடெக்ட் பண்ணுற சவுண்டு போயிடுச்சு பாருங்கள். பயங்கரமாக ஹீட் பண்ணுறானுங்க. வலி தாங்க முடியாத அளவுக்கு. சின்ன குழந்தைங்களா இருந்தால் அழுதுருவாங்க. நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் அந்த வலியை சொல்ல தான் முடியும். இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணவங்கள அவங்களுக்கே தெரியாமல் வந்து இல்லீகலாக அவங்களோட ஐயிலிருந்து பார்க்குற விஷயத்துலேருந்து இஇஜி டேட்டாவை வந்து அப்படியே ரிமோட்டில் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட தாட்ஸு, எமோஷன்ஸு எல்லாத்தையுமே வந்து அவங்க விற்கிறானுங்க. அடுத்தவங்களுக்கு டார்க் வெப்பில் ஐ வீடியோ விற்கிறானுங்க. இதில் வெளியே சொல்ல முடியாத விஷயம்லாம் வந்து அதில் இருக்குது. ஒரு ஆளை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்கள வந்து சித்திரவதை பண்ணியே கொல்லணும்னு பார்ப்பாங்க. யாரும் நம்பக்கூடாது அவன் சொல்கிறத அப்படின்றதுக்காக பல வேலைங்க செய்வாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும், இதனால் என்னோடய வேலை போயிடும், என் ஒய்ஃபு, குழந்த எல்லாருமே நான் இழக்க வேண்டியது வரும்னு. அதனால் நான் வந்து சுதாரிச்சுக்கிட்டு நான் அட்வான்டேஜாக எப்பயுமே யோசிப்பேன் சில விஷயம். அதனால தான் இன்னமும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவனுங்க அவ்வளோ பேண்டு மாற்றுறானுங்க. அந்த ஃப்ரீக்குவென்சி பேண்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறானுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அந்த ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிக்கு 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 டிக்குன்னு அந்த ரெட்டு வரைக்கும் வர்ற மாதிரி மாறுது. இது ஏதோ பேண்டு தான் நினைக்கிறேன். பேண்டு தான் அவனுங்க ஏதோ மாற்றுறானுங்க. இப்போ பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள்.